2026 பேரவைத் தேர்தலில் கருத்து கணிப்புகளை எல்லாம் முற்றிலுமாக பொய்யாக்கி வாக்கு கணிப்புகளை தவிடுபொடியாக்கி தாவேகா எனும் மலை தமிழ்நாட்டை வாரி சுருட்டி இருக்கிறது. சற்று முன்பு வரை தாவேகா 108 தொகுதிகளில் தனிப்பெருங்கட்சியாக முன்னிலையில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணி 73 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். வெற்றி நிலவரம் இன்று நள்ளிரவுக்குள் நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற விசில் புரட்சிக்கான காரணங்கள் என்ன, அடுத்து என்ன, இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இன்றைக்கு தேட இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டாக தாவேகா ஆளுங்கட்சியாகும் அல்லது எதிர்கட்சியாகும்னு தமிழ்நாட்டு ஊடகங்களில் தொடர்ந்து உரத்து குரல் எடுத்து அதற்காக பல விமர்சனங்களையும் தாங்கி கொண்டனவர். எப்படி பார்க்குறீங்க ரிசல்ட்? நம்மள ஃபஸ்ட்டு இல்லை, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரிசல்ட் தான். ஏன்னா நம்ம இந்த தேர்தலில் தாவேகா ஒட்டி நம்ம என்னெல்லாம் பேசணுமோ இதை விட அதிகமாகவே இருபெரும் திராவிட கட்சிகளையும் இருபெரும் முன்னேற்ற கழகங்களையும் அதன் தலைவர்களையும் நாம் வியந்து பேசியிருக்கோம். இன்றைக்கும் அந்த ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. குறிப்பாக நாம் பார்த்த பெரும் தலைவர்களான ஜெயலலிதா அம்மா அவர்களையும் கலைஞர் ஐயா அவர்களையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் வியந்து பேசியிருக்கிறோம். பிறகு இந்த இருவரும் ஒரே தேர்தலில் இல்லாமல் போனது அப்படிங்கிறது, ஏன்னா ரெண்டு பேருமே 2016 தேர்தலில் இருந்தாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேருமே இல்லாமல் போனது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆகூல் அப்படின்னு கூட சொல்லலான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதற்கு பிறகு இருபெரும் தலைவர்களாக ஐயா எடப்பாடி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அந்த இயக்கத்தை முன்னின்று நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. அப்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு, அதற்கு பிறகு இவருக்கு ஒரு வாய்ப்பு என்ற பிறகு வந்த இந்த தேர்தலில் எதிர்பாராத விதமாக தாவேகாவினுடைய ஒரு வருகை இருந்தது. அப்போது அந்த வருகை சாமானியர்களிடம் எத்தகைய வரவேற்பை பெறுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் பார்வையாளராக என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் அந்த தலைவரால் ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய அளவில் போனாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி போன்ற கூட்டங்களை, மதுரை கூட்டங்களை பார்க்குற பொழுது அந்த ஈர்ப்பை நம்மளால் நேரடியாக உணர முடிந்தது. பிறகு நாம் ஒரு 10 ஆண்டு காலமாக சமூக அரசியல் மேடைகளில் நம்ம தொலைக்காட்சிகளில் இருந்தால் கூட பெண்களும் குழந்தைகளும் தாவேகா பற்றி பேச ஆரம்பித்த பிறகு இந்த விவாதங்களை கவனித்து நம்மக்கிட்ட பேசியது. அப்போது ஒரு கேள்வி இயல்பாகவே எழுதுகிறது. தமிழ் சமூகத்தோட மனசில் ஐயா விஜய் என்னவாக இறங்கி நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போது அதை நம்ம ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன் ஒரு கூட்டத்தில் அவரை பார்த்தா ஏன் ஒரு சிலர் கண்ணீர் விடுறாங்க, அப்போது அது பற்றி அது டெக்னிக்கலாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் அந்த எந்த மாதிரியான சமூகங்கள் அதற்கு பின்னால் போகுது, இப்போ அந்த கட்சியாக போடும்போது அந்த மாவட்ட செயலாளர்களில் யார் யார் அதிகமாக இருக்காங்க. அப்போ நமக்கு ஏற்கனவே முன்னேற்ற கழகங்களோட அரசியல் பற்றி நமக்கு ஒரு உயர்வான புரிதல் இருக்கும்போது அந்த நிர்வாகம் பற்றியும் நமக்கு ஒரு உயர்வான புரிதல் இருக்குது. அப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம தாவேகாவினுடைய வருகை, தாவேகாவினுடைய கட்டமைப்பு, இப்படி ஒன்றொன்றே நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா முன்னேற்ற கழகங்களினுடைய கட்டமைப்பை, முன்னேற்ற கழகங்களின் அரசியலை நம்ம வியந்து பார்த்துருக்கோம், வியந்து பேசியிருக்கோம். அப்போ இது எந்த இடத்துல அவங்களோட உடன்படுது, முரண்படுது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே நாம் பார்க்க அது நமக்கு பல புதிய தரவுகளை நெருங்கி பார்க்குற பொழுது, இந்த காட் அண்ட் டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை நம்ம நெருங்கி பார்க்குற போது அதுக்குள்ளேருந்து பல தகவல்கள் கிடைக்கிது. அப்போது ஒரு சபால்டன் பீப்புள் இதுவரை பெரிதாக அதிகாரத்துக்குள், அதாவது இருவரும் கழகங்களும் தேடி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆனாலுமே கூட ஒரு அரசியல் கட்சிக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த அடிப்படையில் அப்போ இதனாலெல்லாம் பெரிதாக நேரடியாக பலனடையாத சமூகங்கள் அல்லது பெரிய அளவில் ஒப்பீட்டளவில் தான் இதை நம்ம சொல்லணுமே தவிர அப்சல்யூட்டாக நம்ம சொல்ல முடியாது, ரிலேட்டிவாக தான் சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரியான சபால்டன் சமூகங்கள் இங்கே ஏழை எளிய விளிம்பு நிலை சமூகங்கள் இவருக்கு பின்னால் பெரிதாக திரள்கிறது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போது அதற்கு பிறகு அவருடைய வேட்பாளர் பட்டியல் வருகிற பொழுது அதில் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. பெரும்பாலான தனித்தொகுதிகளில் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நின்றாங்க. அப்போது அது இங்கேருந்து ஆரம்பித்து தூத்துக்குடி மாவட்டம் வரைக்குமே ஏறக்குறைய இந்த ட்ரெண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்போது இந்த கட்சி தன்னுடைய கட்டமைப்புக்குள்ளே வேற ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு அந்த கூட்டங்கள், ஆனால் என்னென்னா இதில் இடையில அவர் மீது, அந்த கட்சியின் மீதும் அவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாமே இங்கே நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற கழகங்களின் அரசியலோடு ஒப்பிட்டு தான் வைக்கப்பட்டது. ஏன்னா நாம் நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று தேசிய கட்சிகள், இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள். அதில் குறிப்பாக முன்னேற்ற கழகங்களுடைய அரசியல் என்பது ஒரு ரூல் புக் பாலிடிக்ஸ், ரொம்ப நேர்த்தியாக அவங்க கட்டமைப்பாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். அப்போது பெரும்பாலும் இந்த விமர்சனங்கள் ஒரு அறிவு சமூகத்தால் எப்படி வைக்கப்படுதுன்னா,
இந்த அரசியலோடு முன்னேற்ற கழக அரசியலோடு ஒப்பிட்டு வைக்கிறாங்க. அப்போ அப்படி வைக்கிற பொழுது அதை அவரை பின்பற்றுகிறவர்கள் அதை என்னவாக எடுக்கிறார்கள், அல்லது அவர் மீது நேசம் கொண்டவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குற போது, இப்போ கரூர் சம்பவம், அந்த சம்பவத்துக்கு பிறகு அவரை பனையூரில் வந்து சந்தித்தவர்கள் கொடுத்த வீடியோ, அந்த பேட்டி, அதெல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா தமிழ் சமூகத்தில் இவர் வேறு ஏதோ ஒன்றாக மக்கள் மனங்களில் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த இடத்த நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அறிவு சமூகம் அதை வேற ஒரு இடத்துலேருந்து கடுமையான ஒரு விமர்சனங்கள், நீங்கள் கரூருக்கு கூட போகலை, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு விட்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களை அவங்க வச்சுட்டே இருக்காங்க. அதற்கு பிறகு அது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மாறுகிற இடத்துலையுமே கூட இதுவரை தமிழக அரசியல் களம் இப்படி ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரியான பிரச்சார உத்தியை அவர் மேற்கொண்டதில்லை. ஆனால் அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதே நேரம் அவரை பின்பற்றுகிறவர்கள் அந்த பேட்டர்னோட கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே, இவர் நமக்கு முன்னேற்ற கழகங்கள் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு இதையெல்லாம் தாண்டி அவர் வேறு ஏதோ ஒன்றால் அவரால் பின்பற்றப்படுகிறவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 30 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போன பிறகு தான் நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நம்ம அந்த இடத்த வந்து அப்போ அது உண்மையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது யாருன்னா குழந்தைகள். அவங்க வந்து ரொம்ப இப்போது சின்னத்தை பற்றி பேசுகிறாங்க. எத்தனை சீட்டு வந்தால் மெஜாரிட்டின்னு இன்னைக்கு குழந்தைகள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றொன்றாக இணைத்து பார்க்குற பொழுது, இப்போ இந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு அஇஅதிமுகனுடைய ஒரு மூத்த தலைவர் தான் விடை சொன்னார். என்னென்னா, அவர் 1977 தேர்தலில் ஒரு பள்ளி மாணவனாக இருந்த பொழுது அவர் இரட்டலைக்காக ஓட்டு கேட்டு போயிருக்காரு. அவங்க குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். ஆனால் அவங்க வீட்டில் இருந்த பெண்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை நம்ம பையன் இலைக்காக அலைகிறான், அப்போ அவனுக்கு நம்ம போடணும். அப்போ இது எல்லாமே ஒரு இடத்துல கன்வெர்ட் ஆகும், இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்ம நகர வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த இடத்துலேருந்து நாம் பார்க்குற பொழுது தான் ஓகே, இவர் வந்து இந்த முதலமைச்சராகவோ இல்லை எதிர்க்கட்சி தலைவராகவோ வருவார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு. இதே நாம் வருவதற்கு முன்னால் இன்னொன்றையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இருவரும் தலைவர்களாக இருந்த ஜெயலலிதாமா, கலைஞரையா அவர்களுடைய அந்த பேட்டர்னில் இருந்து இன்றைக்கு அந்த இயக்கத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின் இவர்கள் எந்தெந்த இடத்தில் மாறுபடுகிறார்கள், அது அவர்களுடைய ஸ்டைல். ஆனாலுமே கூட அவங்க வந்து ஏறக்குறைய அந்த 2 தலைவர்களும் அவர் எதிரெதிர் தலைவர்களாக ஒரு 30 ஆண்டு காலம் கட்டி ஆண்டார்கள். ஐயா கலைஞர் ஒரு 60 ஆண்டு கால தமிழக அரசியலோடு பின்னி பிணைந்தவர். ஆக இந்த எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குற பொழுது சரி, இந்த தேர்தல் அவருக்கு ஒரு சாதகமான தேர்தலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம், அதை முன்வைக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல் அதற்கு எதிர்வினைகள் வந்தது, எல்லாமே வந்தது. ஆனால் அப்படி எதிர்வினைகளை சொன்ன எல்லா நண்பர்களுமே, பெரும்பாலான நண்பர்கள் இன்றைக்கு காலையிலேருந்து தொடர்ந்து அழைத்து வந்து உன்னோட கணிப்பு சரியாக வந்தது, நீ கான்ஸ்டண்ட்டாக அதை சொல்லிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரியான பாராட்டுகளையும் இன்றைக்கி தெரிவித்தாங்க. அப்போ இந்த தேர்தல் என்பது நாம் ஒன்றை கணிச்சிடலாம், ஒன்று இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனாலுமே கூட நமக்கு முன்னேற்ற கழகங்கள் மீது நம்ம பாலியத்திலேருந்து அவங்கள பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அவங்க எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க, இந்த மண்ணில் எப்படி ஒரு விஷயங்கள் வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து இதை இணைச்சி பார்க்குற பொழுது உண்மையிலேயே வந்து நாம் அப்படி ஒரு சில முடிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணித்திருந்தாலுமே கூட அது மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்குது. ஏனென்றால் இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களுடையிடமிருந்து இந்த மண்ணை மீட்க வேண்டும் அல்லது இந்த மண்ணை ஆள்வதற்கு தங்கள் ஆளுகையின் கீழ் வர வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கட்சிகள் இதற்காக எவ்வளவோ பிரயத்தனம் செய்திருக்கின்றன. ஆனால் அது எல்லாவற்றையும் மீறி இவர் வருகிற பொழுது இவ்வளவு பெண்களும் இவ்வளவு வாக்காளர்களும் அவர் மீது வைத்த அந்த நம்பிக்கை என்பது நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுப்பதாகவே நான் நினைக்கிறேன். பெரும்பான்மைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கே, பரவாயில்லையா? அது மேனேஜபிள் தான் நான் நினைக்கிறேன். எப்படி? ஏன்னா இல்லை, இப்போ முடிவு வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இன்னும் பல தொகுதிகளோட முடிவுகள் வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி குறைவான இடங்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த முன்னாடி அவங்க ஒரு கூட்டணியில் இருந்து ஜெயித்திருந்தாலுமே கூட பல கட்சிகள் வந்து அவங்களுமே ஃபீலர்ஸ் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து திமுகவோ அஇஅதிமுகவோ ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி அவங்க எடுக்காத பட்சத்தில் அந்த இருவரும் அணிகளில் இருந்து ஜெயித்தவர்கள் கூட ஃபீலர்ஸ் அனுப்பலாம். அல்லது இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக அமர்றோன்னு சொல்லிட்டார். ஆமாம், அவங்க எதிர்கட்சியாக தான் உட்கார போகிறாங்க. அப்போ அந்த முயற்சி இல்லைங்கும் போது இவங்களும் சிறிய கட்சிகளை அணுகலாம். இடங்கள் இருக்கும், சிறிய கட்சிகள்னால் நான் எண்ணிக்கையில் குறைவான இடங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சிகளை இவங்களும் அணுகலாம். அதே போல் அவங்களுமே வந்து இப்படி நமக்கு ஒரு நல்வாய்ப்பு இருக்குது அப்படிங்க. ஏன்னா இது வந்து மேனேஜபிளான இடங்கள் தான். நம்ம இப்போ பேசுகிற இந்த நேரத்தில் இன்னும் ஒரு அறுதி பெரும்பான்மைக்கு ஒரு 10 இடங்கள். அதே நேரத்தில் வந்து இதில் ஒரு நல்வாய்ப்பாக என்ன இருக்குன்னா,
மீதி இருக்கக்கூடிய இடங்கள் 2ஆக இருக்குது. அது கொஞ்சம் இடங்கள் அஇஅதிமுகட்டையும் கொஞ்சம் இடங்கள் திமுகட்டையும் இருக்குது அப்படிங்கிறதையும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தின் மெஜாரிட்டி இருக்கும்போது நம்ம எதிரில் இருக்கிறவரோட எண்ணிக்கையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை வருது. அதனால் இந்த அரசு அமைவதிலேயும் இது தொடர்ந்து நகர்வதிலேயும் எந்த சிக்கலும் இருக்காது. அப்புறம் இன்றைக்கி இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள் வந்து ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப எளிதாக, அதாவது 2000க்கு முன்பு வரை இருந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரசாங்கங்கள் ஏதாவது ஒரு கருத்து மாற்றம் இந்த மாதிரி சூழலில் வந்து உடனே கவிழ்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்தியா முழுக்கவே என்னவாக இருக்குன்னா, ஒரு டெமோக்ரஸி மெச்சூர்ட் ஆனதுனால நம்ம ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசை வந்து நம்ம கொண்டு செலுத்திடணும், இன்னொரு தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிக்கலுங்கிற எண்ணம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மனதிலேயுமே இருக்குது. இன்னொரு தேர்தலுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அப்போ அப்படி பார்க்குற பொழுது நிச்சயமாக வந்து இந்த அரசுக்கு பெரிய சவால் எதுவும் இருக்காது. அவர் புதிய முதல்வராக பொறுப்பேற்கிற அவர் மீது பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. அதை படிப்படியாக நிறைவேற்றுவார் என்று